ஹாய் வெல்கம் டு டேட்டோஜி ஹெல்த் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் எந்தெந்த பொருட்களை வைக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நோய்கள் அத்தனைக்கும் ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும், தவறான வாழ்க்கை முறை. அதற்கு ஒரே ஒரு சிகிச்சை தான் இருக்க முடியும், அது சீரான ஒழுங்கான உணவு முறை. உண்ணும் உணவில் கவனம் இல்லாமல் இருப்பது தான் பல நோய்களுக்கு அடிப்படை. நம்ம இப்போ போயிட்டு பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் வாங்குகிற பல பொருட்களை நாள்பட உபயோகிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், அதை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம பாதுகாக்கிறோம். ஆனால் எந்த பொருட்களை வைக்கணும், எத்தனை நாள் வைக்கலாம் அப்படிங்கிறது தெரியாமலே நம்ம எல்லா பொருட்களையும் ஃப்ரிட்ஜில் வச்சு பொருட்களோட குவாலிட்டியையும் கெடுத்துடுறோம், நம்மளோட உடம்பையும் கெடுத்துக்கிறோம். அதன் மூலம் நிறைய உடல்நலக்கேடுகள் வருது. நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாத பழங்கள், காய்கறிகள், உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு தக்காளி அதிக குளிர் அதோட பளபளப்பையும் சுவையையும் பாதிக்கும். ஸோ காற்று புகக்கூடிய சாதாரண சூழல்லையே தக்காளி சில நாள் வரை கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கும் தக்காளி பழுக்கிறதே கிடையாது. எனவே தக்காளியோட சுவையை அதிகம் பெறத்துக்காக ஃப்ரிட்ஜில் நம்ம வைக்கக்கூடாது. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் இப்போ தக்காளி மார்க்கெட்டில் ரொம்ப விலை கம்மியாக கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இப்போது 2 கிலோ 50 ரூபாய்க்கு கிடைக்கிது, 2.5 கிலோ 50 ரூபாய்க்கு கிடைக்கிதுன்னு வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுறோம். பட் ஆனால் அதில் அந்த தக்காளியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம அதை ஒரு 10 நாள் கழித்து எடுத்து உபயோகிக்கும் போது அந்த சத்துக்கள் கால்வாசி தான் அந்த தக்காளியில் இருக்கும். ஸோ அதனால் தக்காளியை ஃப்ரிட்ஜில் வைக்கிறத எல்லாரும் அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வாழைப்பழம். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதது வாழைப்பழம். ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியாகும் அதிகப்படியான குளிரும் இருளும் வாழைப்பழத்தோட சத்தை கெடுக்கிறதோட அதை அழுகி போகவும் செய்திடும். திறந்த உலர்ந்த இடங்களில் வாழைப்பழத்தை வச்சுருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு அவகோடா பழத்தையும் ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது. கடைகளில் வாங்கும்போது பழுக்காத நிலையில் இருக்கக்கூடிய இந்த பழம் ஃப்ரிட்ஜில் வச்சா சுத்தமாகவே பழுக்காது, மேலும் இதோட டேஸ்ட்டும் மாறிடும். ஸோ இந்த பழத்தை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது. நெக்ஸ்ட்டு தர்பூசணி. நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிற காய்கறிகளையும் பழங்களையும் கூட ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். ஃப்ரிட்ஜில் வைக்கப்படுற இந்த வகை காய்கனிகள் குளிரால் உடைந்து குழைந்து போயிடும். ஆனால் இவ்வகை காய்கனிகளை நறுக்கி 4 அல்லது 5 நாட்கள் வரை ஃப்ரிட்ஜில் வச்சு பாதுகாக்கலாம். நெக்ஸ்ட்டு கத்திரிக்காயோட வெப்பநிலை உணர்திறன் கொண்ட காய்கறிகள் கத்திரிக்காய். ஸோ இது இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நீண்ட காலம் அது இருந்துச்சு அப்படின்னா அதோட டேஸ்ட்டு கம்மியாயிடும். ஸோ 10 டிகிரி செல்சியஸ்க்கும் குறைவான வெப்பநிலை கத்திரிக்காயோட அமைப்பையும் சுவையையும் சேதப்படுத்திடும். இது எப்படி இருக்கணும்னா அரை வெப்பநிலையில் சேமிக்கப்படணும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் இந்த வெஜிடபிள்ஸை வைக்கும்போது அது என்ன ஆகிடுது, அதோட சத்துக்கள் எல்லாமே டோட்டலாகவே டேமேஜ் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு தேன். இயற்கையிலேயே கெட்டு போகாத தன்மை கொண்டது தேன். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாத ஒரு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரண தட்பவெப்ப நிலையில் நல்லா டைட்டாக மூடி வச்சாலே தேன் அதோட சத்துக்களை பாதுகாத்து வச்சுக்கும். ஆனால் ஃப்ரிட்ஜில் குளிர்ந்த சூழலில் வச்சுருக்கும் போது அது தன்னோட நிலையை மாற்றிட்டு மணல் போல் கடினமாக மாறிடும், சுவையும் மாறிடும். ஏறக்குறைய உபயோகிக்க முடியாத அளவுக்கு தேன் மாறிவிடும். நெக்ஸ்ட்டு பூண்டு. காயத்தான் பூண்டின் சுவை கூடும் என்பார்கள். அதனால் திறந்த வெளியில் பூண்டை வைத்திருப்பதே நல்லது. ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்டால் பூண்டோட சுவை கெட்டு அது நீண்ட காலம் பலனளிக்கக்கூடியது பாதிக்கப்படும். ஸோ பூண்டை எக்காரணம் முன்னிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட்டு குளிர்ச்சியான காய்கறிகள்னு நிறைய காய்கறிகள் இருக்குது. பரங்கிக்காய், சுரைக்காய், இந்த மாதிரி குளிர்ச்சி தரக்கூடிய காய் வகைகளையும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அது இயற்கையாகவே நீர்ச்சத்து இருக்கும். ஸோ அந்த நீர்ச்சத்து என்னாகி மாறி சுவையும் மாறிடும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால. பூசணி, தர்பூசணி இதுவும் நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள் தான். இந்த மாதிரி காய்கறிகள் பழங்களையும் கூட ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது. ஃப்ரிட்ஜில் வைக்கப்படும் இந்த வகை காய்கறிகள் குளிரால் என்னப்படும், நல்லா உடஞ்சி குழஞ்சி போயிடும். ஸோ அதாவது அழுகுன நிலைக்கு மாறிடும். அதனால் இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு. மண்ணில் விளைந்து ஈரம் போக காய்ந்து நம்மிடையே வரும் உருளைக்கிழங்கு காய்ந்து இருப்பது தான் நல்லது. இது ஈரத்தில் முளைத்து விடும் தன்மை கொண்டது. சாதாரண சூழலில் பேப்பர் பைகளில் சுற்றி வைக்கிறது தான் உருளைக்கிழங்குக்கு நல்லது. பிளாஸ்டிக் பைகளில் சுற்றி வச்சோம் அப்படின்னா உருளைக்கிழங்கின் ஈரப்பதத்தால் சீக்கிரமே அது கெட்டுடும். ஸோ அப்போ என்னாகும், உருளைக்கிழங்கு அழுகி போகக்கூடிய சூழ்நிலையும் வரும். அதனால் அதை சாதாரண பேப்பர் பையில் சுற்றி தான் வைக்கணும். பிளாஸ்டிக் பையிலையும் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு முலாம்பழம். கடையில் இருந்து முழுதாக வாங்கி முலாம்பழத்தை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்க அப்படின்னா முலாம்பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் இழந்துருவோம். ஆனால் நறுக்கிய முலாம்பழத்தை ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட்டு மீன்.
மீனை பேக் செய்யப்பட்ட மீன்களோட இறைச்சியையும் ஃப்ரிட்ஜில் பொதுவான இடத்துல வைக்கக்கூடாது. மீனோட அந்த ஸ்மெல் மற்ற எல்லா பொருட்கள்லையும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அதோட இப்போ மற்ற பொருட்களோட தன்மையும் என்ன பண்ணிடும், இந்த மீனோட ஸ்மெல் பாலடிச்சிடும். ஸோ ஃப்ரிட்ஜில் மீனை வைக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு இடம் இருக்கும், அதில் வேணும்னா வைக்கலாம். ஆனால் பொதுவாக ஃப்ரிட்ஜில் ரொம்ப வைக்காமல் ரொம்ப நாள் வச்சு இதை சாப்பிட்றது அவ்வளோ நல்லது கிடையாது. நம்ம எந்த பொருளாக இருந்தாலுமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்றது தானே ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான்வெஜ் மீன் எல்லாமே இப்போது வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம வாங்குகிறோம். அதையும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட ஹெல்த் பாதிக்கும். ஸோ இப்போது மீன் டெய்லி போய் வாங்க முடியாத ஃபாரின் கண்ட்ரீஸில் மாதிரி இருந்தாங்க அப்படின்னா வேறு வழியே இல்லை, அவங்க வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணி தான் ஆகணும். அதுவும் அவங்க ரொம்ப நாள் ஒரு மாதம் அளவுக்கு ஸ்டோர் பண்ணக்கூடாது, ஒரு 1 வீக் அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். பட் நம்ம இந்தியாவிலலாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணணுங்கிற தேவை கிடையாது, நமக்கு பக்கத்துலேயே கிடைக்கிது. அதனால் இதை எப்போ நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சு சாப்பிடலாம். நெக்ஸ்ட்டு துளசி. அதே போல் துளசி, ரோஸ்மெரி இல்லை மற்ற எந்த மூலிகை இலைகளையுமே ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. முக்கியமாக மூலிகை இலைகள் இது நம்மளோட ஹெல்த்துக்கு ஏற்கனவே ஒரு டிசீஸ் வந்திருக்கு, அதை க்யூர் பண்ணுறதுக்கான மூலிகைகள். இந்த மூலிகைகளை நம்ம டிசீஸை உருவாக்கக்கூடிய அந்த குளிர்சாதன பெட்டியில் கொண்டு போய் வைக்கும்போது இன்னும் அதிகமான டிசீஸ் தான் வரும். ஸோ அப்போ இந்த மூலிகைகளை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறத அவாய்ட் பண்ணணும். அப்படி வைக்கிற பட்சத்தில் அது என்ன ஆகுதுன்னா அதோட டோட்டலான மருத்துவ குணமே அப்படியே வீணாக போயிடுது. ஸோ அப்போ என்ன ஆகுது, நம்ம உபயோகிக்க முடியாத மாதிரி ஆயிடுது. இந்த பொருட்களை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா ஒரு ஈர துணியில் சுற்றி ஒரு டப்பாவில் வச்சு வைக்கலாம். ஆனால் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வெங்காயம். ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாதது அப்படின்னு சொல்கிற ஒரு பொருள் வெங்காயம். குளிரில் தானும் கெட்டு ஃப்ரிட்ஜையும் கெட்ட நாத்தமாக மாற்றிடும் இந்த வெங்காயம். மேலும் ஃப்ரிட்ஜில் இருக்கும் எல்லா உணவுகள் இன்க்ளூடிங் நம்ம இட்லி மாவு அரைச்சி வச்சுருந்தா கூட அதில் கூட இந்த வெங்காயத்தோட ஸ்மெல் பரவிடும். ஸோ அப்போ அந்த இட்லி மாவை கூட வெங்காய ஸ்மெல் மாதிரி மாற்றி நமக்கு கொடுக்கும்போது அப்போ அதில் நம்ம இட்லியோ தோசையோ ஊற்றி சாப்பிடும்போது ஒரே வெங்காய ஸ்மெல் தான் வரும். ஸோ உலர்ந்த சூழல் மட்டும்தான் அதுக்கு ஏற்றது. பேப்பர் பைகளில் வெங்காயத்தை போட்டு வைக்கிறது ரொம்ப சிறந்தது. அதிக வெப்பமில்லாத இருண்ட சூழலில் வெங்காயத்தை வச்சிருக்கணும். அதே நேரத்தில் உருளைக்கிழங்குக்கு பக்கத்துலையும் வைக்கக்கூடாது. உருளைக்கிழங்குலேருந்து வெளியாகக்கூடிய வாயுவும் ஈரப்பதமும் வெங்காயத்தை அழுக செய்திடும். நெக்ஸ்ட்டு முட்டை. நம்ம மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே பார்த்துருப்போம், முட்டையை வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். முட்டையை ஃப்ரிட்ஜில் வைக்கிறது முற்றிலும் தவறு. ஏன்னா முட்டைக்கு மேலே பாக்டீரியாக்கள் இருக்கும். இது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறது மூலமாக அந்த முட்டையில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அந்த பாக்டீரியாக்கள் இன்னும் அதிகமாக வாழ்கிறதுக்கான சூழலை நம்மளே ஏற்படுத்தி கொடுத்துட்றோம். ஸோ இந்த பாக்டீரியாக்களுக்கு ஈரப்பதமான சூழ்நிலை இருந்ததுன்னா அது இன்னும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ முட்டையை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அந்த பாக்டீரியாக்கள் இன்னும் நல்லா வாழ ஆரம்பிக்கும். அப்போது மற்ற எல்லா உணவுப் பொருட்கள்லையும் அந்த பாக்டீரியாக்கள் ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு என்ன பண்ணும், இன்னும் தேவையில்லாத டிசீஸ் எல்லாம் கொடுக்கும். ஸோ அதனால் முட்டையை ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராபெரி. குளிர்ச்சியுடன் தொடர்பு கொண்டால் ஸ்ட்ராபெரிகள் தங்களோட சர்க்கரையை இழந்துருது. ஸோ ஸ்ட்ராபெரியில் இயற்கையாகவே ஒரு சுகர் கண்டென்ட் இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கூலிங் அந்த சுகரோடு சேரும்போது அதோட சுகர் லெவலை அப்படியே இழந்துருது, ஒரு பேஸ்டிக் அமைப்பு அது பெற்றுது. ஸோ அதை நம்ம திறந்த வெளியில் வச்சோம், அதாவது நேரடியாக சூரிய ஒளியில் கூட அதை வைக்கலாம். அப்படி வைக்கும்போது அது ரொம்ப நல்லதாக இருக்கும், நம்ம சீக்கிரம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கருப்பு பழங்கள். ப்ளம், பீச், ஆப்ரிகாட், நெக்டாரின் போன்ற மேல்நாட்டு ஸ்டோன் வகை பழங்களுக்கும் ஃப்ரிட்ஜு ஒத்து வராது. வாங்கும்போது பழுக்காத நிலையில் இருக்கும். இதுக்கு சாதாரண சூழல் தான் ஏற்றது. குளிரில் வச்சுருந்தோம் அப்படின்னா இது பழுக்காது, சுவை கூடாமலே போயிடும். நெக்ஸ்ட்டு வெள்ளரி. அதோட தோல் குளிர்ச்சியை விரும்பாது. இப்போ நம்மளே பார்த்துருப்போம், இப்போ வெள்ளரிக்காயை வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டு வச்சோன்னா ஒரு 2 or 3 டேஸ்லேயே அதோட தோல் என்ன ஆகும், சுருங்க ஆரம்பிச்சிடும். அதாவது அந்த குளிர்ச்சி ரொம்ப கூலிங் தாங்க முடியாமல் என்ன ஆகிடும், வாடிடும். அதை சாப்பிட தொடங்கும் வரை அது குளிர்சாதன பெட்டியில் வைக்கவே கூடாது. அதை பாதியை வச்சா அதோட மொறுமொறுப்பை பாதுகாக்க ஃப்ரிட்ஜுக்கு கீழே வேணால் வைக்கலாமே தவிர, கீழ் மீன்ஸ் அந்த வெஜிடபிள் வைக்கக்கூடிய ட்ரே அப்படின்றது சில ஃப்ரிட்ஜில் இருக்கும். அந்த இடங்களில் ஒரு 2 or 3 டேஸ் வேணும்னா நல்லா பேப்பரில் சுற்றி வைக்கலாம். ஆனால் நார்மலாக ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு காஃபி தூள் அல்லது காஃபி கொட்டை இதெல்லாம் வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வைப்போம். ஸோ அப்படி வச்சோன்னாலும் அதில் ஈரப்பதம், அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து வரக்கூடிய அந்த ஈரப்பதம் காஃபி தூளை கெடுத்துரும். ஸோ காஃபி தூளையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது.
நெக்ஸ்ட்டு பிரெட் போன்ற பேக்கரி பொருட்களும் ஃப்ரிட்ஜுக்கு ஆகவே ஆகாது. சாதாரண தட்பவெப்பத்தில் சுவையும் மெதுவான தன்மையும் அதிகம் கொண்டது பிரெட்டு. அதிகமான குளிர்னால அது என்ன ஆகிடும், அப்படியே விரைச்சி போயிடும். இதனால சுவையும் கெட்டு போயிடும். ஆகவே இருளான அதிக வெப்பமில்லாத சமையலறை அலமாரிகளில் தான் டிஃபன் பாக்ஸ்களில் மூடி வச்சு தான் பிரெட்டை பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் பீனட் பட்டர் வந்து அறை வெப்பநிலையில் சேமிக்கப்படணும். இப்போ குளிர்சாதன பெட்டியில் சேமித்து வச்சா அது உலர்ந்ததாகவும் கடினமாகவும் மாறும். கிருமி பரவக்கூடிய பீனட் பட்டருக்கு அதை இருண்ட உலர்ந்த இடத்துல சேமித்து வைக்கிறது தான் நல்லது. நெக்ஸ்ட்டு கெட்சப் அப்படின்னு சொல்லக்கூட சுவையூட்டும் கூழ்கள் இப்போ எல்லார் வீட்லேயுமே இருக்குது. இனிப்பு, புளிப்பு மற்றும் கார சுவையிலலாம் இருக்குது. இந்த கெட்சப் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம். 1 மாதம் வரை சாதாரண சூழலில் இதை வச்சுருந்தாலே இந்த கெட்சப் எல்லாம் நல்லாவே இருக்கும், வீணாகாது. இப்போ நம்மளே பார்த்துருக்கோம், நிறையா சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் சாஸ் பாட்டில் எங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருக்காங்க அப்படிலாம் இல்லை, அவங்க ரேக்கில் தான் அடுக்கியிருக்கிறாங்க. ஸோ வச்சுருக்க எல்லா பாட்டிலும் ஒரே நாள்லேயே விற்றுறாங்க கிடையாது. இது 1 வாரம் 1 மாதம் வரைக்கும் கூட சில பாட்டில்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து அதை நம்ம வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுறோம், அது வீணாகலை. ஸோ நம்ம மட்டும் ஏன் அதை வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணணும்? நம்ம வெளியில் வச்சு யூஸ் பண்ணாலே அது நல்லது தான். நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு, எலுமிச்சை போன்ற சிட்ரஸ் வகை பழங்களுக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்க தோதானவை கிடையாது. சாதாரண வெப்பநிலையிலே இந்த பழங்களை பழுக்க செய்திடும். அதிக குளிரான சூழல் வந்து இந்த பழங்களின் சிட்ரஸ் அமிலத்தை பாதித்து சுவையை மாற்றிடும். மேலும் அதோட தோலை பாதித்து பளபளப்பையும் மங்க செய்திடும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் அறை வெப்பநிலையில் வச்சு ஸ்டோர் பண்ணாலே குறைந்தது ஒரு 4-5 நாட்கள் இந்த பொருட்களை எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு மேலேயும் நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம நாட்டுக்கு கிடையாது. ஸோ எந்த பொருளாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கிக்கலாம். ஸோ அதனால் தேவையில்லாமல் இந்த பொருட்களை எல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தேவையில்லாத வியாதிகளை புது வியாதிகள் இப்போ ஆல்ரெடி வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஃப்ரிட்ஜில் இந்த பொருட்களை வைக்கிறதுனால இன்னும் நிறைய புது வியாதிகளை நமக்கு நாமளே உருவாக்கிக்க கூடாது. அதனால் இந்த பொருட்களையாவது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதை இனிமேல் அவாய்ட் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.